Toyota Innova இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃபேமிலி எம்பிவி ஆகும். புல்லட் ப்ரூஃப் டொயோட்டாவோட ரிலேபிலிட்டி, ஸ்மூத்தான ஹைபிரிட் இன்ஜின், இது எல்லாத்துக்கும் மேல 23 கிலோமீட்டருக்கு மேல மைலேஜ் அப்படின்னு இந்த காருக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு. பட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க 35 லட்சம் ரூபாய் இதற்காக செலவு பண்ணிய பிறகு ஓரிரு வாரங்கள்லயே என்ஜின் வைப்ரேஷன் அதிகமாகுது, மைலேஜ் அன்பிலீவபிளா டிராப் ஆகுது. இன்ஃபேக்ட் கார் டோட்டலா பிரேக் டவுன் ஆகிற கண்டிஷனுக்கு போற மாதிரி தெரியுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருது. மேலும் இது எல்லாத்துக்கும் காரணம் E20 பெட்ரோல் அப்படிங்கறதும் ஒரு யூடியூபர் தன்னுடைய கம்ப்ளைண்டா வைக்கிறாரு. இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு? இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதற்கு மிகப்பெரிய விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. டொயோட்டா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த E20 ஃபியூல்னால நிஜமா என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். இந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல E20 ஃபியூல்னா என்ன அப்படிங்கறது குயிக்கா பார்த்தலாம். நாம யூஸ் பண்ற பெட்ரோல்ல கிட்டத்தட்ட 20% எத்தனால கலக்கிறது தான் E20 ஃபியூல். க்ரூட் ஆயில வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றதை குறைக்கிறதுக்காக 80% பியூர் பெட்ரோல், 20% இந்தியால உற்பத்தி பண்ணப்பட்ட எத்தனால உபயோகிக்கிறது அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. பட் இந்தியால இருக்கிற எல்லா கார்களுமே இந்த 20% எத்தனாலுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பழைய பெட்ரோல் காரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா E20 ஃபியூல் காம்ப்ளிமெண்டா இருக்காது. இதனால காருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கெமிக்கலி எத்தனால் பெட்ரோலை விட ரொம்ப வித்தியாசமான ஃபியூல் ஆகும். எத்தனாலை பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரை ரீடைன் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால ஃபியூல் லைன்ஸ்ல கரோஷன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் காரணமா லாங்கர் பீரியட்ல இன்ஜினுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட டொயோட்டா ஹைக்ராஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா டெக்னிக்கலா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஹைக்ராஸ் ஒரு E20 காம்ப்ளிமெண்ட் வெஹிக்கிள் ஆகும். இந்த ஃபியூல் லைன்ஸையும் என்ஜினையும் கம்ப்ளீட்டா இந்த E20 காம்ப்ளிமெண்டா மாத்துறதுக்காக ஸ்பெஷலைஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் மெட்டீரியல்ஸ் மற்றும் கோட்டிங்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இது இருந்தா மட்டுமே E20 காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பட் இந்த வைரலான டொயோட்டா இனோவா ஹைக்ராஸ் பிரேக் டவுன் வீடியோல E20 ஃபியூல் தான் இந்த ஹைக்ராஸ் உடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற யூடியூபரோட கருத்துக்கு டொயோட்டா நிறுவனமே அவங்களுடைய அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இது அவங்க முக்கியமா தெரிவிக்கிறது, E20 பெட்ரோல் யூஸ் பண்றது மூலமா எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இது வரைக்கும் அவங்க சந்திச்சது இல்லை அப்படின்னு, இந்த குறிப்பிட்ட வெஹிக்கிளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை கலப்படம் மிக்க ஃபியூலை யூஸ் பண்ணதுதான் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த கான்ட்ரோவர்சி எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மூலமா டொயோட்டா, மாருதி சுசுகி, ஹியூண்டை, டாடா போன்ற கார் நிறுவனங்களிடம் டைரக்டா ஒரு கமிட்டி வச்சு இதற்கான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. இதுல எல்லா மேஜர் கார் நிறுவனங்களுமே E20 பெட்ரோல் மூலமா எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் மாருதி சுசுகி நிறுவனம் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான காருடைய சர்வீஸ் டேட்டாவை வச்சு இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மேலும் கார் நிறுவனங்களை கிட்டத்தட்ட 5% வரைக்கும் மைலேஜ்ல டிராப் இருக்கும் அப்படின்னு அட்மிட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சோ நீங்க லேட்டஸ்டா ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அது E20 காம்ப்ளிமெண்ட் காரா இருந்தது அப்படின்னா இன்டர்நெட்ல வர எல்லா வீடியோவும் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. கார் நிறுவனங்களும் இந்த விளக்கத்தையே தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர பர்சனலா உங்களுக்கு E20 ஃபியூலை யூஸ் பண்ண பிறகு இது மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.